எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு எந்திரம், இது இங்கே இருக்கு, சரிங்களா? ஆமாம், இதுதான் கோமடி சங்கு எல்லாம் இங்கே. இது ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை வாராகி வழிபாடு மன்றத்தில் இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கணும்னு தெரியும். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வழிபாடு மன்றம், வாராகி வழிபாடு மன்றம் அப்படின்னு ஒன்று அங்கங்கே ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வழிபாடு மன்றம்னா என்ன செய்யும்னா வாராகியோடைய புகழை கொண்டு போய் சேர்க்கவும், அதே சமயத்துல இந்த கஷ்டப்படுற வாராகி பக்தர்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கும் ஆரம்பிக்கப்படுறதுதான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அதே சமயத்துல ஒவ்வொரு வாராகி வழிபாடுகளும் ஒவ்வொரு தொழிலை செய்யும். அதாவது நல்ல தொழிலா, நல்லது செய்யற தொழிலா இருக்கும். அதெல்லாமே அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம மதுரை வாராகி வழிபாடு மன்றத்துல இருக்கோம். இந்த வாராகி வழிபாடு மன்றம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இப்போ எந்திரம் இதெல்லாம் அவங்கள ஓனா கையில எழுதுறது எல்லாமே இங்க இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகைகள், ஒவ்வொரு எந்திரத்துக்கும் எந்த மாதிரியான மூலிகைகள் வைக்கணும், அதே மாதிரி எந்த தெய்வம் அதிபதி எப்படி நம்ம வசியம் பண்றது, குலதெய்வம் அருளை எப்படி பெறது, அதாவது குலதெய்வத்தை எப்படி வசியம் பண்றது, எல்லாமே நேர்மையான ஒரு வழிகளை. கொஞ்சம் அப்படியே ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தவறான வழிகளை பயன்படுத்துவோம். இங்க எல்லாமே ஒரு நேர் வழியில எல்லாமே இங்க நடக்குது, சரிங்களா? அதே மாதிரி இங்க ரொம்ப சிக்கல்ல இருக்கிறவங்க, அதாவது இனிமே நமக்கு லைஃப் அவ்வளவுதான், இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது அவங்களுடைய தலையெழுத்து மாறும், சரிங்களா? இங்க நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு நம்ம நிறைய எந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்களும் நிறைய எந்திரங்கள் எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலானது, அதாவது எப்படின்னா ஒரு ஒரு கார் டிரைவ் பண்றோம்னு வைங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொன்னா உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். அதே ஒரு சீட் பெல்ட் போட்டிருந்தோம்னா குறைவான பாதிப்பு தான் வரும். ஒரு சில டைம் அந்த பாதிப்பு கூட இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த எந்திரங்களும் செயல்படும், ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி செல்வ செழிப்புக்கு, அதாவது பொருளாதார முன்னேற்றத்துக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, சரிங்களா? இந்த மாதிரி நோய் நொடியிலிருந்து காப்பாத்திக்கிறதுக்கு, நோய் நொடியிலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் நம்ம இப்ப திருவள்ளரையில மகிஷாரூட மிருத்யுஞ்சய வாராகி ஆலயத்தை நம்ம எழுப்ப போறோம், சரிங்களா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிபாடு மன்றமும் ஒவ்வொரு வேலை செய்யும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமேஸ்வரம் கடல் சார்ந்த பொருட்களை அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க, மற்ற இடத்துக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அது நம்ம வாராகி ஆலயம் மூலயமா போகும். அதே மாதிரிதான் தேனியில இருக்கவங்க, அதுவும் பிசினஸ் அங்க ஒன்று நடக்கும். பெங்களூர்ல ஒன்று, ஒசூர்ல ஒன்றுன்னு எல்லாம் நிறைய இருக்கு. ஏன் நம்ம இந்த மாதிரி பண்றோம்னா நம்ம நன்கொடை வாங்காம செய்யணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம கையில இருந்தே காசை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு தொழில், நல்ல தொழிலா, நல்லது பண்ற மாதிரி, அடுத்தவங்களுக்கு நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே உங்களுக்கு அதுல வீடியோ பார்த்து தெரியும். இங்க எந்திரம் எழுதுறதுல இவங்க ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு பெருமக்கள் வைங்களேன். எந்திரம் எழுதுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஏன்னா எந்திரம் எழுதுறதுன்னா சும்மா கையில அப்படியே எழுதிடுவாங்க, எழுதி அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படிதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, இங்க அதற்குரிய மூலிகைகளும் இருக்கும், சரிங்களா? இந்த செங்காலி, ஒரு சில மூலிகைகள், ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஏன் நம்ம சொல்றது இல்லை அப்படின்னா, இங்க ஒரு 2 மூலிகைகள் வச்சிருக்காங்க, இங்க ஒரு மூலிகை இருக்கு, எல்லாமே சுத்தி பாருங்க மூலிகைகளா இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம மூலிகை பேரை அதிகமா சொல்றது இல்லை அப்படின்னா, நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு அந்த மூலிகையை போய் பறிச்சுட்டு வீட்டுல வச்சு நம்ம இப்படி பண்ணா நல்லாயிரும், அப்படி பண்ணா நல்லாயிரும் சொல்லி அவங்க எதிர்மறையான சிக்கலுக்கு ஆளாயிடுறாங்க. அதனாலதான் நம்ம அந்த மாதிரி சொல்றது இல்லை. அந்த மூலிகைகள் பேரையே அதிகமா பயன்படுத்த சொல்றது இல்லை. நான் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க எல்லாம் சொல்லியிருப்போம், அதாவது செல்வத்துக்கு செல்வ தடை, அதாவது பொருளாதார தடை இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்கு. அதுதான் அங்க இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இங்க இருக்கிற எந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பம் முன்னேற்றம், குடும்பம் சார்ந்த முன்னேற்றம், சரிங்களா? இப்ப எப்படின்னா கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போறது. இவங்க ஒரு வேலை செய்வாங்க, அவங்க ஒரு சில வேலை செய்வாங்க, 2 பேரும் விட்டு கொடுத்து மனப்பூர்வமா 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போறதுக்காகவும், அடுத்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் அவங்களுக்கு சுத்தமா இல்லாம இருக்கும். அப்ப அவங்களுடைய குலதெய்வத்தை வசியம் பண்ணி
அந்த ஒரு 12 வருஷத்துக்கு இருக்கும். அது மாதிரியும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக வாழ்றதுக்கு தான் இந்த எந்திரத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கேட்கலாம், இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாருங்க, நீங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு கோர்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்னு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த தாலி பிரித்து கட்டுறதுன்னு ஒரு சடங்கு இருக்கும். அதுக்கு முன்னையே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள்ல இருந்து ஒரு மாசம் நினைக்கிறேன், சரியா அந்த அந்த தேதியெல்லாம் எனக்கு தெரியல. அந்த சடங்கு முடியறதுக்கு முன்னாடி, அதாவது தாலி பிரிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் 1 நாள், எனக்கு தெரிஞ்சு 1 நாள் கூட வாழாமே எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமா ஒரு திருமணத்தை நடத்தி நமக்கு இனிமே நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதும் போது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கும் போது அவங்களுடைய கனவு எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஒரு ஆண் இருக்கான், நம்மளோட எதிர்காலம் இவதான் அப்படின்னு நம்பி வரும்போது அவ போடா எனக்கு இனிமேல் டைவர்ஸ் கொடுறா, எனக்கு வேணாம், உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அதே மாதிரிதான் பெண்ணா இருந்தாலும் அப்படிதான். ஆண் அப்படி செய்யும் போது அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடும். சரிங்களா? ரொம்ப பிரச்சனை, அது தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்குவாங்க. நிம்மதியா அந்த பிள்ளைய கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி அதோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ற மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் பயலோட வாழ்க்கையும். இன்னைக்கு சும்மா போய் பாருங்க, ஃபேமிலி கோர்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி வந்து உடனடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை எனக்கு பிடிக்கல, உடனே எனக்கு டிவோர்ஸ். அதாவது அதுக்கு என்ன ஆல்டர்னேட் ஐடியா, அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம், உட்காந்து பேசுவோம், மனசை விட்டு பேசுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை. ஈகோ, நீ என்னடா சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஈகோ. அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் ரொம்ப இதாகி போச்சு. ஒரு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 2 பேத்துக்குமே அந்த பொறுமை இல்லை. இவன் என்ன பெரிய ஆளா, அவன் என்ன பெரிய ஆளா, இப்படிங்கிற மாதிரியே தான் பேசி கடைசியில் அந்த குடும்பமே வந்து சின்ன பின்னமாக்கி, அதை கூட இருக்கு பாருங்க அந்த சொந்த பந்தங்கள், அவங்களுடைய அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு போயிருது. அந்த குடும்பமும் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கலை போய் மாட்டோம். ஒருவேளை குழந்தைகள் இருந்ததுன்னு வைங்களேன், இன்னைக்கெல்லாம் 50 வயசுல டிவோர்ஸ் கேட்கறவனும் இருக்கான். குழந்தை கல்யாணம் பண்ண கொடுக்கக்கூடிய வயசுல இருக்கும்போது டிவோர்ஸ் கேட்கறவங்க இருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு ஒரு அதான் குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னாவே உங்களுக்கு கஷ்டம்தான். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து தம்பதிகளுக்குள்ள ஒரு வசியம் இருக்கும். ஒரு சிலர்லாம் பாருங்களேன், 80-90 வயசு இருக்கும், நடக்க முடியாம நடப்பாங்க ரோட்ல. 2 பேரும் கையை வந்து ஒன்னா கோத்துக்கிட்டு அப்படி நடப்பாங்க. இந்த புதுசா கல்யாணமான தம்பதி மாதிரி நடந்து போவாங்க. அதுதான் அந்த தம்பதிக்குள்ள இருக்கிற வசியம். சரிங்களா? முன்னெல்லாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்களுக்கு வசிய பொருத்தம் எப்படி இருக்கு, மகேந்திர பொருத்தம், கயிறு பொருத்தம் நிறைய பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் பெருசா எதுவுமே இல்லை. கல்யாணத்தை பொண்ணு இந்த பொதுவாகவே எப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் இருந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, 10க்கு 10 சரியா இருக்கு, 11 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு, 7 பொருத்தம் இருக்கு, பெரிய பொருத்தம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திருமணத்தை பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியில கஷ்டப்படுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள மனம் வந்து ஒன்னா போவாங்களா, அப்படிங்க விட்டு கொடுத்து போவாங்களாங்கிறதுலாம் அந்த ஜாதகத்தை வந்து சரியா யாரும் பார்க்கல. சுக்கிர பகவான் எப்படி இருக்காங்க, செவ்வாய் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நட்சத்திரத்தை பார்த்தோன்னே ஓகே, உடனே இவங்களுக்கு என்னன்னா டக்குன்னு இப்படியே கல்யாணத்தை பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ண போய் கடைசியில பாத்தீங்கன்னா பெரிய அவஸ்தைக்கு போயிடுவாங்க. இப்ப இந்த எந்திரம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இந்த எந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் குடும்ப முன்னேற்றம், குலதெய்வ வசியம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம்பதி ஒற்றுமையா இருக்கிறது. இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு மெயினா. அதாவது எல்லாரும் மனுஷன் தான், எல்லாருமே தவறு செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான் எல்லாருமே, நான் உட்பட நீங்க உட்பட எல்லாமே ஏதோ ஒரு வகையில தவறு பண்ணிடும். தவறு பண்றதுங்கிறது இங்க விஷயம் இல்லை, அந்த தவறுல இருந்து மீண்டு வரோமாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், தம்பதிகளுக்குள்ள வேற ஒரு நபர் உள்ள நுழையிறது. அதாவது எப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே இப்போ கணவன் இருக்கான்னு வைங்களேன், இன்னொரு உறவு ஒரு 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 பெண் வராங்கன்னு வைங்களேன், அப்பதான் அங்க குடும்பத்துல வந்து அப்படியே சின்ன பின்னமா இந்த சுனாமி பாருங்க, கடல்ல வர மாதிரி வாழ்க்கையில வரும். எனக்கு வந்து உன்னை விட அவ தான் முக்கியம், அவ கூட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல அந்த மனைவியா இருக்கட்டும், இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க, அதுல இருக்க பெரியவங்க அத்தனை பேரும் பாதிப்பாங்க. அவனும் பாதிப்பான். ஆனா அது எப்ப தெரியும்னா, அவனுக்கு கடைசியா தெரியும். ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாம் அவளும் விட்டுட்டு போயிடுவா ஒரு நாள். அப்பதான் அவன் யோசிப்பான். அதுக்குள்ள அவன் வந்து பொருளாதாரத்தை இழந்திருப்பான், நிம்மதி போயிடும், குழந்தைங்க போயிடும், பிள்ளைங்க எல்லாமே இவங்களை விட்டு போயிடுவாங்க. கடைசியா அவன் அனாதையா இருப்பான். அப்பதான் அதை உணர்வான். சரிங்களா? அப்ப நம்ம என்னன்னா,
இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்காக தான். அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆயிருச்சு. எல்லாம் குழந்தைகள்லாம் இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு பெண் வந்து அதுல வந்து குறுக்க வராங்க. அது இவருடைய தப்போ இல்ல, அந்த பொண்ணோட தப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வேறு ஒரு பெண் அங்க வரும்போது அந்த குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சில நெறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து அந்த உறவு வந்து பிரியணும். அவங்க ஏன்னா அந்த தப்பு செய்றத விடுங்க. அத நம்ம அப்புறம் அத பத்தி நம்ம பேசணும் இல்ல. ஆனா இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா, அந்த உறவு போகணும். வெளிய போகணும். இல்லன்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து சிக்கலாயிரும். அவனும் ஒரு நாள் சிக்கல்ல போய் மாட்டுவான். ஆனா அவ்வளவு நாள் வந்து கஷ்டம். ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த உறவு பிரிஞ்சு இந்த குடும்பம் வந்து ஒத்துமையா நான் சொன்ன மாரி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும். குலதெய்வத்தோட அருள் நல்லபடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எந்திரம். நான் வந்து இந்த இத பத்தி அதிகமா விரிவா நான் பேச விரும்பல. ஏன்னா விரிவா நம்ம இதுவே வந்து எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாரியான உறவுகள் அதாவது தம்பதி வந்து நல்ல ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு இடையில வேற மாரி உறவுகள் வந்து வந்துரக்கூடாது. அதே மாரி அவங்க வந்து உடனே எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு டிவோர்ஸோ இல்ல வேற ஏதாவது கோச்சிட்டு போறது அந்த மாரி இருக்கக்கூடாது. பொறுமையா நிதானமா கையாளணும். அந்த குடும்பத்த வந்து கணவன் மனைவியும் நல்லா சேர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சு அந்த குழந்தைகளோட அந்த எதிர்காலத்தையும் நல்லபடியா அவங்க வந்து பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எந்திரம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல நம்ம பேச அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடக்கிறதான். இன்னைக்கு நான் வந்து ஒருத்தங்களை பார்த்து ஒரு என்னடா உன் பொண்டாட்டி டிவோர்ஸ் ஆச்சுன்னு கிண்டல் பண்ணா நாளைக்கு நமக்கு அது மாதிரி நடக்கும். இன்னைக்கு யாரும் யாரையும் பார்த்து கிண்டல் பண்ணாத வரைக்கும் நல்லது. ஒருத்தனை பார்த்து அவன் மனசு வலிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால ஓகே, தப்பு பண்ணாங்களா சரியோ அது அப்புறம். ஆனா அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப இந்த எந்திரத்தை வந்து அந்த அம்மா செஞ்சிருக்காங்க. மதுரை வழிபாடு மன்றம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, இத செஞ்ச 2வது நாள் அந்த தேவையில்லாத உறவு வெளியே போயிட்டாங்க. அந்த குடும்பம் வந்து இப்ப நல்லா இருக்காங்க. இது இன்னும் முடியல. அதனாலதான் நான் இதை தொடாம நான் பேசிட்டு இருக்கேன். இதை நான் எடுத்து காமிக்கவும் இல்லை. சரிங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய பேரும் இதுல போட்டு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையா உங்களுக்கு வந்து அந்த அருளை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் நல்லா கிடைக்கும். இது எழுதின 2வது நாள் தேவையில்லாத உறவு வெளியே போயிட்டாங்க. இப்ப வந்து அவர் வந்து எனக்கு வந்து அந்த பெண் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன அதே நபர் இன்னைக்கு என்னுடைய மனைவி தான் முக்கியம் சொல்ற அளவுல வந்து நிக்குது. அதனால நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க அது தொடர்பு கொண்டு பேசலாம். இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் வந்து மேக்ஸிமம் வந்து ஏன்னா நிறைய ஃபோன் வந்ததுன்னா நம்ம எடுக்காம விட்டுருவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவை இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.